ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பேப்பர் பேக் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து வேஸ்ட்டு கேலண்டர் ஷீட் வச்சு 2 பேப்பரை வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ஸ்டிக் ஆகிடும். அதை வந்து 2ஆக மடித்து ஒரு பக்கத்தை மடித்து விட்டுக்கோங்க. அந்த மிடில் அதையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி பக்கத்தையும் அதே மாதிரி அது மேலேயே வச்சு ஃபோல்ட் பண்ணோம். கொஞ்சம் பேப்பர் வந்து விட்டு ஃபோல்ட் பண்ணோம். அப்போ தான் க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு. பாருங்கள், கொஞ்சம் ஷீட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ண பேப்பர் மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அது ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும். நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கீழே பாட்டம் இது வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதில் ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா சைடாக வந்துடும். உங்களுக்கு மெஷர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மிடில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடும் ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு கார்ட்போர்ட் ஷீட் வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட திக்காக எந்த ஷீட்டாச்சும் இருந்ததுன்னா அந்த ஷீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அதே மாதிரி B7000 க்ளூ தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இதுக்கு ஃபுல்லாகவே பேப்பர் பேக் செய்கிறதுக்கு. அது மிடில் வச்சு ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சு பாருங்கள். அதே மாதிரி லென்த்து அதெல்லாம் பார்த்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி உள் பக்கமாக வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் க்ளூ வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ் தான் இருக்கும். வெயிட்டும் அவ்வளோவா தாங்காது. ஆனால் இந்த B7000 வந்து நல்லா பேஸ்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். வெயிட்டும் இது பண்ண முடியும். உள்ளே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஃபோல்ட் பண்ணுறப்போ ஒரு மாதிரி கேப் வரும். கேப் வந்தால் நல்லா இருக்காது. ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் மிடில் மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. சைடில் அப்ளை பண்ணுற க்ளூ சரியாக போயிடும். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த கார்னர்ஸ் எட்ஜஸ் எல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்டிக் பண்ணுறப்போ நல்லா ஃபிட் ஆகிடும். அது ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது நல்லா பேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்கள் கைங்களை வச்சு உள்ளே உள் பக்கமாக கை இது பண்ணி அது நிற்கிற மாதிரி வச்சு இது பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ராங்காக நின்றோம். உள் பக்கம் பாருங்கள், அந்த ஷீட் அப்படியே தெரியுது பாருங்கள், கார்ட்போர்ட் ஷீட்டு. இப்போ வந்து பாட்டம் பார்க்கலாம். பாட்டமுக்கும் அதே மாதிரி கார்ட்போர்ட் ஷீட் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு உங்களுக்கு அந்த த்ரெட் போடுற இடம் மட்டும் கார்ட்போர்டு இருந்தால் போதும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. நீங்கள் வெயிட் எடுக்கிறப்போ அது அப்படியே ஒரு மாதிரி வளைவாக இருக்கும், ஒரு மாதிரி பெண்டான மாதிரி இருக்கும் பேப்பர் பேக்கு. அதனால் அந்த எட்ஜஸ் மட்டும் வைங்க கார்ட்போர்டை. இப்போ வந்து உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி நல்லா மடித்து அது நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போ அந்த கார்ட்போர்ட் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே, சைஸ் ஓகே, இப்போ பக்காவாக இருந்ததுன்னா, இல்லை எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா அந்த சைடில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ சைஸ் கரெக்டாக இருந்ததுனால நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். க்ளூ அப்ளை பண்ணி உள் பக்கமாக வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டுருங்க. இந்த பேப்பர் பேக் செய்கிறது வந்து ஈஸி. நீங்கள் எங்கேயாச்சும் கோவிலுக்கு அது மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், பூ, ஊதுவத்தி, கற்பூரம் அதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துலலாம் நீங்கள் கவர் யூஸ் பண்ணாமல் இந்த பேப்பர் பேக் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கார்ட்போர்டில் ஸ்டிக் ஆனோடனே ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கர் இல்லை சிசர் அது மாதிரி வச்சு ஹோல்ஸ் இது பண்ணிக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு உங்கள்கிட்ட என்ன த்ரெட் இருக்கோ அதை வந்து அதுக்குள்ளே போட்டு ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா போதும். த்ரெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வெயிட் கேரி பண்ணாலும் அது வந்து அறுந்துக்காமல் நல்லாயிருக்கும். இப்போ உள் பக்கமாக விட்டு வெளியேருந்து உள் பக்கமாக இது பண்ணணும். அப்போ தான் நீங்கள் முடித்து உள் பக்கமாக போட முடியும். வெளி பக்கம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது பார்க்க. உங்களுக்கு கேரி பண்ணவும் வாட்டமும் வராது. பாருங்கள், உள் பக்கம் ஒரு 2 முடிச்சு போட்டால் போதும். இப்போ பேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த எவ்வளோ வெயிட் தாங்குதுன்னு காட்டுறதுக்காக எங்ககிட்ட இருக்கிற ஸ்நாக்ஸு, ஸ்வீட் பாக்ஸு, அதுக்குள்ளே ஸ்வீட்டெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட், சிப்ஸு, அதெல்லாம் முறுக்கு அதெல்லாம் வச்சு நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள். பேக் ஸ்டிஃபாக இருக்குது.